Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம புட்டு எப்படி ஒரு இட்லி தட்டல வச்சு வேக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப வாசனையாவும் இருக்கும். உங்ககிட்ட புட்டு ஸ்டீமர் இல்லன்னு இனிமே கவலைப்பட தேவை கிடையாது. ரொம்பவே ஒரு ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வீட்டில் காய்ச்சின நெய்யே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். நான் ஆல்ரெடி வீட்டில் எப்படி நெய் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது. ஸோ தண்ணி சேர்க்கறது ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட புட்டு ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு துருண தேங்காவையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை நான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் துருண தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே புட்டு ஃபில்லிங்கை மேலே வரைக்கும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு இட்லி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இந்த இட்லி பிளேட்டை அப்படியே அந்த பேனில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மூடியில் இருக்கக்கூடிய ஹோல்லேருந்து ஆவி வெளியே வருது அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது தேங்காய் பால் அப்புறமா நாட்டு சக்கரை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.